Taste the Daily. வரலாற்று ஆவணங்களின்படி மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழாவை 1078வது ஆண்டு விழாவாக கொண்டாட கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து சோழ மண்டல இளைஞர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழக வரலாற்றில் பொற்காலத்தை படைத்த ராஜராஜ சோழனின் பிறந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையின் அதிகாரப்பூர்வ ஆவணத்தின்படியும் வரலாற்று நூல்களின்படியும் கிபி 947 என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது அவரது 1078வது சதய விழாவை கொண்டாட வேண்டும். ஆனால் அரசோ அவரது பிறந்தநாள் விழாவை 1040வது சதய விழா என குறிப்பிடுகிறது. இது தவறானது. எனவே ராஜராஜனின் சரியான பிறந்தநாள் விழாவை குறிப்பிட்டு வரலாற்று பிழையை சரி செய்ய வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. பூண்டு வரத்து அதிகரிப்பால் நீலகிரியில் பூண்டு கொள்முதல் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து உதகை உள்ளிட்ட சந்தைகளுக்கு குறைந்த விலைக்கு பூண்டுகள் விற்பனைக்கு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் நீலகிரி பூண்டின் விலை குறைந்து 1 கிலோ 30 முதல் 80 ரூபாய் வரை விற்பனையாவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஏரி மழையால் வேகமாக நிரம்பி குடியிருப்புகளில் புகும் அபாய நிலை உள்ளதாக விவசாயிகள் அபாய குரல் எழுப்புகின்றனர். விக்கிரவாண்டி ஏரியின் மதகுகள் சேதமடைந்து ஆகாய தாமரைகள் படர்ந்து ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் மாடல் பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் சாடுகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக ஏரிகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி பராமரிக்க விடியா ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதால் பல்வேறு நீர்நிலைகளின் கரைகள் ஆபத்தான நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெறும் ஆகாய தாமரையாக நிறைய வளர்ந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட டன்னேஜில் இருக்குது. பருவமழை காலமாக ரொம்ப தண்ணி ரொம்ப வழிகிறதுனால இப்போ ரொம்ப பேரிடர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணி ஏரி தூர் வர காரணத்தினால எல்லா ஏரியுமே தூர் வராமல் இருக்குது. அதுவும் எங்கள் விக்கிரவாண்டி ஏரி ரொம்ப தூர் வராத இருக்கிறதுனால ஆகாய தாமரை அதிகமாக இருக்குது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிவுநீர் தேங்கி நோய் பரப்பும் இடமாக மாறியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற நோயாளிகள் மருந்து வாங்கும் இடத்தில் மழை நீருடன் கழிவுநீரும் தேங்கியுள்ளது. மேலும் பச்சிளம் குழந்தைகள், மகப்பேறு தாய்மார்கள் வார்டு கட்டிட வாயிலில் கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கியுள்ளது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள், விடிய ஆட்சியில் மருத்துவமனைகள் நோய்கள் குணமாவதற்கு பதிலாக நோய் பரப்பும் மையமாக மாறியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை முருகன் கோயிலில் சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்விற்காக விரதம் இருந்த திரளான பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு கல்யாண சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்துச் சென்றனர். இதையடுத்து ஆடிப்பாடி யாக வேள்விகள் நடைபெற்று மாலை மாற்றும் நிகழ்வுடன் சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை திருமண மண்டப அலங்கார பொருட்கள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் தீக்கிரையாகின. சுரேஷ் என்பவர் திருமண மண்டபங்களை அலங்கரிக்க பயன்படுத்தும் பொருட்களை குடோன் ஒன்றை வாடகைக்கு எடுத்து வைத்துள்ளார். இந்நிலையில் இந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு வானளவு புகை எழுந்தது. இந்த தீ விபத்தில் பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகியது. தகவல் அளித்தும் தாமதமாக வந்த விடிய அரசின் தீயணைப்பு துறையினரால் மிகுந்த பொருட்சேதம் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
சென்னை அம்பத்தூரில் பாதாள சாக்கடை மூடி திறந்து கிடப்பதால் உயிர் பலி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அம்பத்தூர் சிடிஎச் சாலையில் மழைநீர் படிய பாதாள சாக்கடை மூடியை மாநகராட்சி ஊழியர்கள் மெத்தனமாக திறந்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலையில் மழைநீர் நிரம்பியுள்ளதால் பள்ளம் மேடு தெரியாமல் வரும் வாகனங்கள் திறந்து கிடக்கும் பாதாள சாக்கடை கால்வாயில் இடறி விபத்தில் சிக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையில் பிரபல தனியார் ஹோட்டல் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்டது. அரசு குத்தகை முடிந்த நிலையிலும் ஹோட்டல் செயல்படுவது தொடர்பான வழக்கு ஆலந்தூர் உரிமையியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் அந்த ஹோட்டல் இருக்கும் இடத்தை மாவட்ட நிர்வாகம் மீட்குமாறு ஆலந்தூர் உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி சாலை விமான நிலையம் அருகே செயல்பட்டு வந்த 300 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரபல தனியார் ஹோட்டல் இடிக்கப்பட்டு அரசு நிலம் மீட்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள பிரதான சாலை மிகவும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மாதானாங்குப்பம் பகுதியில் உள்ள முக்கிய சாலை மழை காரணமாக குண்டும் குழியுமாக மாறிய நிலையில் அங்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளம் மேடு தெரியாமல் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதுடன் விபத்தில் சிக்கும் அபாயமும் உருவாகியுள்ளது. விடிய அரசு சாலைகளை முறையாக பராமரிக்காததால் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உடனடியாக சாலையை சீரமைக்க வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோடிபுரம் கிராமத்திலிருந்து தலமலை கிராமம் வரை தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து புகார் கூறினால் ஒப்பந்ததாரருக்கு ஆதரவாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பேசுவதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அரசு பணம் வீணடிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். போலி விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரமான தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பொதுப்பாதை சேதப்படுத்தியதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கான்காடு கிராம மக்கள் சம்பத் என்பவரின் விவசாய நிலத்தில் உள்ள பொதுப்பாதையை பயன்படுத்தி வந்துள்ளனர். இது தொடர்பாக சம்பத்திற்கும் அப்பகுதி இளைஞர்களுக்கும் தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் சம்பத் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த சாலையை சேதப்படுத்தியுள்ளார். இதை கண்டித்து கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சேலம் ஆட்டையாம்பட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தடப்பாதை இல்லாதனால ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். தடமே எங்களுக்கு இல்லை. தடத்தை ரொம்ப நெருக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் போராட்டம் பண்ணோம். இன்றைக்கி காலையிலேருந்து இருக்கிறோம். எங்களுக்கு வந்து தடப்பாதை கிடையாது. குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுலேருந்து எதுக்குமே எங்களுக்கு நடப்பாதை கிடையாது. அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்துருக்கிறோம். எங்களுக்கு நடப்பாதை எடுத்து கொடுத்தா போதும். ஒரு குழந்தைங்க உடம்பு சரியில்லை, கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்க யாருமே இந்த இடத்துல போக முடியாது. 2 வீலர் கூட போக முடியாது. எங்களுக்கு தடப்பாதையே எதுவுமே கிடையாது. அதனால் நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி வந்துருக்கிறோம். எங்களுக்கு இது ஒரு நல்லதையும் பண்ணிவிட்டால் போதுங்க.